நண்பர்களே வணக்கம். நம்ம அறியாமலேயே நாம் தலை வணங்கக்கூடிய தருணங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைய இருக்குங்க. கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை மட்டும் நாம் வணங்குவதில்லை. இயற்கையில பிரம்மாண்டத்தை பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய மலை, அருமையான ஆறு, ஒரு பியூட்டிஃபுல் ஒரு சீனரி, இயற்கை காட்சி. இதை பார்க்கும்போது நம்ம அறியாமலேயே அப்படி கையெடுத்து கும்பிடுறோம். என்ன அழகு, என்ன பிரம்மாண்டம்னு. சுவாமி விவேகானந்தர் ஹிமாலயாஸ்க்கு அவர் போயிருக்கும் போது அந்த இமாலய மலைத்தொடர் பிரம்மாண்டமா இருக்கு. அதை பார்த்த உடனே கடவுள் ஞாபகம் வருது, இறை சக்தி ஞாபகம் வருது, அப்படியே வணங்குறாரு. இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மலையை செதுக்கிய ஒரு சிற்பி ஒருத்தன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு மாபெரும் சக்தி ஒன்று இங்கே இருக்க வேண்டும். கடவுள் மறுப்பாளர்கள் கூட கடவுள் இல்லை என்று ஆணித்தரமாக சொன்னாலும் இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை பார்க்கும்போது நிச்சயமாக இதை படைத்தவன் ஒருத்தன் இருக்கணும், சிற்பி இருக்கணும், சக்தி ஒண்ணு இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வருங்க. குடகுமலை எவ்வளவு அழகாக இருக்கிறது, ரம்யமான காட்சி. அங்கதாங்க காவிரி தாய் பிறக்கிறா, அவதரிக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா காவிரி தாய் ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறா. அந்த சின்ன நீரோடை, வாட்டர் இஸ் ட்ரிக்லிங் டவுன் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு ஒரு பள்ளத்தாக்குல ஆர்ப்பரிக்கும் காவிரி தாய் முழு வேகத்தோடு, நுங்கும் நுரையுமாக, முழு ஆற்றலோடு பீறிட்டு கொண்டு அப்படி வரும். அடங்க மறுக்கும் ஒரு இளைஞனை அது நினைவூட்டும். பிறகு திருச்சிக்கு வரும்போது அகண்ட காவேரி அப்படி அமைதியா அடக்க ஒடுக்கமான ஒரு இளம் பெண்ணை போல் அது காட்சி அளிக்கிறது. நண்பர்களே, இந்த ஆறு இருக்கு பாருங்க, அது நமக்கு வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை விளக்கி சொல்லுகிறது. நித்தியத்தில் அனித்தியத்தையும் அனித்தியத்தில் நித்தியத்தையும் அது சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கை அப்படித்தானங்க இருக்கு. பார்க்கும்போது எப்பவுமே பெர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனா வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஒன் ஃபைன் மார்னிங் we will pass away, we will disappear in this world. அது அனித்தியமாக முடிஞ்சிடும். ஆனா பார்க்கும்போது நித்தியம் மாதிரி இருக்கு. ஆற தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படியே அமைதியா ஒரே இடத்துல ஸ்டாண்ட் ஸ்டில் மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் பார்க்கும்போது ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு ரொம்ப வேகமாக. ஆக நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கை என்னும் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா அந்த ஓடுறது நமக்கு தெரியலங்க. அது நித்தியமா தெரியுது, ஆனா அது நித்தியம் இல்லை, அது அனித்தியம். அதனாலதான் பிரம்மாண்டத்தை பார்த்தோம்னு நம்ம தலை வணங்குகிறது. சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு, worship of the grand and sublime is the way of the enlightened man அப்படின்னு மகாபாரத வரிகளை சொல்றாரு. ஆன்மீகத்துல மேல போனவங்க எல்லாருமே இயற்கையினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்த உடனே அப்படியே தலை வணங்கிடுவாங்க. ஆக இந்த இயற்கையின் பிரம்மாண்டங்கள் நமக்கு இறைவனை நினைவூட்டுகின்றன. அங்கே ஒரு சிற்பி இருக்கிறான், ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. கடவுள் மறுப்பாளர்கள் கூட இந்த மிகப்பெரிய சக்தியை நம்புவார்கள். வணக்கம்.